எதுக்கு இந்த போன்? இந்த போனால நிறைய அனாச்சாரங்கள் நடந்திருக்குது. என்னட்ட கவுன்சிலிங் வந்தால் அந்த கிளையண்ட் ரகசியம் பாதுகாக்கப்படும். இது ஒரு கவுன்சிலரோட கட்டாயமான ஒரு கடமை. என்ன பொண்டாட்டிட்ட கூட நான் சொல்ல மாட்டேன், அவருக்கும் தெரியும் என்ன வீட்டு ஒரு ஆள் வந்துட்டு போகுது, இவட பிரச்சனை என்னன்னு என்ன பொண்டாட்டி கேட்டாலும் சொல்ல இயலாது எனக்கு. ஆனா நான் ஒரு சிலருக்கிட்ட கேட்பேன், உங்களோட ஊரும் பேரும் சொல்லாம இந்த சம்பவத்தை நான் எடுத்துக்காட்டுக்காக சொல்லலாமா சமூகத்தை திருத்துறதுக்கு என்று கேட்பேன். அப்ப சிலர் சொல்லுவாங்க, தாராளமா இதை சொல்லுங்க, என்ன போல இன்னொரு ஆள் பாதிக்கப்படப்படாது. அப்படி ஒரு பெண் எனக்கு அனுமதி அந்த ஒரு சம்பவம் இலங்கையில நடந்த, ஊரை சொல்ல மாட்டேன், நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். ஒரு பிள்ளை சூசைட் அட்டென்ட் பண்ணுது. ஒரு தடவை ஃபேன்ல புடவைய கட்டி தப்புது, இன்னொரு தடவை வீட்டுல இருக்கிற டேப்லெட் எல்லாம் எடுத்து போடுது. பிள்ளை 2 தடவையும் தப்பி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி, எஜுகேட் ஆன நல்ல ரிச் குடும்பம், நல்ல பெரிய குடும்பம், நல்ல பிசினஸ் மேன் நானா மாறலாம், நல்ல பெரிய ஃபேமிலி, அழகான பிள்ளை, வெறும் 19 வயசு பிள்ளை 2 தடவை சூசைட் பண்றதுக்கு அட்டென்ட் பண்ணிட்டு, இப்ப பிள்ளையோட எப்பவுமே ஒரு ஆளை வச்சுக்காங்க. பாத்ரூம் டாய்லெட் கதவை உள்ளால பூட்ட விட மாட்டாங்க, நாங்க வெளியில நிக்க நீங்க போயிட்டு வாங்கன்னு விடுவாங்க. கூறிய ஆயுதங்களை பாத்ரூம்ல வைக்க மாட்டாங்க. பிள்ளையோட எப்பவுமே ஆள் இருக்கும், எப்பவுமே முழிச்சுக்கிட்டு கண்காணிக்கிறதுக்கு ஆள் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஷிப்ட் மாறி 12 மணி வரைக்கும் ஒரு ஆள், 12 மணில இருந்து 4 மணி வரைக்கும் ஒரு ஆள், சுபவுக்கு எழுப்பிடும் பிள்ளை, அதுக்கு பிறகு இன்னொரு ஆள், பிள்ளையோட ஒரு ஆள் இருக்கணும். சொல்லல பிள்ளை எதுக்கு நான் சாக போறேன், ஆனா பிள்ளை முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கி சாகுறது. கொஞ்சம் மிஸ்ஸானா ஓடுது, பிடிக்கிறாங்க, மாடியில இருந்து பாய போகுது, பிடிக்கிறாங்க, ஆயுதங்களை எடுக்குது, பிடிக்கிறாங்க. என்ன செய்யறேன்னு தெரியாம இருக்கிற நேரம் தான் நான் அந்த ஊருக்கு பயானுக்கு போறேன். கேள்விப்பட்டு இந்த பிள்ளைய கொண்டு வரான். ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த பிள்ளைகிட்ட பேச்சு எடுத்து 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 பேசுறதுக்கு, அந்த பிள்ளை எப்ப என்ன நம்புது அப்பதானே பேசும். ஒண்ணுமில்ல, நான் சாகணும், நான் வாழ இயலாது சொல்லி 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 கிட்டத்தட்ட ஒரு, நான் நினைக்கிறேன், ஒரு மணி நேரத்துக்கு பிறகுதான் பிள்ளைக்கு என்ன ஒரு நம்பிக்கை வந்துட்டு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணு. ஸ்கூல்ல இந்த பிள்ளையோட இருக்கிற நல்ல கேர்ள் ஃபிரெண்ட் ஒன்று, அந்த பிள்ளை மூலமாக அந்த பிள்ளையோட நானாக்காரன் இந்த பிள்ளை கிட்ட விருப்பம் கேட்டு விட்டுருக்கு. அவ்வளவுதான். இவ எப்பவுமே நானாவை பத்தி நல்லா கட்சிங்கன்னா, நான் கடும் இறக்கம், நல்ல இது, உங்களோட கடும் பாசம், அவருக்கு எத்தனை வருத்த கல்யாணம் வந்து அவர் உங்களை தான் கல்யாணம் பண்றேன் கரண்ட் காய்ச்சி 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 ஒரு நாள் போனை பேக்ல கொண்டு போய், நானா 2 நாள் சாப்பிடல, உன்னோட குரலை கேட்டாதான் சாப்பிட, சும்மா ஹலோ வந்துட்டு போய் ஒன்னும் கதைக்க தேவையில்லை, இவ வருது அதுல ஹலோ வந்துட்டு வச்சுட்டான். இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி போன் கதைச்சி கடைசி அந்த பிள்ளைக்கு ஒரு போன் கொடுத்து, அந்த போனுக்கு ரீலோட் பண்ணி, அந்த பிள்ளையோட பேக்ல தான் இருக்குது, வீட்டுல தெரியாது பிள்ளை போன் பாவிச்சிருக்கிறது. நிறைய வீட்டுல பேரண்ட்ஸ் நினைச்சிட்டு இருக்காங்க பிள்ளை படுத்து நிறுத்துறேன். தலானிக்கு அடியில போனை வச்சுட்டு ஹேண்ட் ஃப்ரீய காதுல மாட்டிக்கிட்டு முடியெடுத்து அதை மறைச்சுக்கிட்டு தலானிக்கும் கேட்காம கதைச்சுக்கிட்டு நிறைய பிள்ளைகள் படுக்குது. பாப்பா உமா கதவை திறந்தா பிள்ளை படுக்குது என்றுதான் தெரியும். உங்களுக்கு தெரியுமா, 12 மணி 1 மணிக்கெல்லாம் பாய்ஸ் ரோட்ல போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு பேர போனுக்கும் ஆன்சர் பண்றது எங்கேயோ ஒரு இடத்த ஒரு பொம்பளை பிள்ளை தான், இன்னொரு ஆம்பளை கிட்ட அப்படி கேட்க மாட்டான். மணி நேர கணக்குல சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு நிக்கானுண்டா, இன்னொரு பொம்பளை ஆன்சர் பண்ணிட்டு இருக்கா. அது நம்மட பிள்ளை யாருக்கும். நாம எல்லாரும் நினைக்கிறேன் எந்த பிள்ளை தங்கம் உண்டு, அந்த தப்பு செஞ்ச பிள்ளையோட வாப்பாவும் அப்படித்தான் நினைச்சிருப்பார். பிள்ளைகள் தப்பு ஆரம்பத்துல தப்புன்னு நினைச்சு செய்யல, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் பிள்ளைகளை கெடுக்குது. செக் பண்ணுங்க. திடீரென்று நீங்க உங்களோட பிள்ளையோட பேக் ஒரு நாளைக்கு செக் பண்ணுங்க, பிள்ளை ஸ்கூலுக்கு போனது போற ரூமை செக் பண்ணுங்க, எங்கேயாவது ஒரு சிம் கிடைக்கும், ஒரு போன் பார்ட்ஸ் இருக்கும், ஹேண்ட் ஃப்ரீ ஒன்று இருக்கும், தயவு செஞ்சு செக் பண்ணுங்க. நாடு கெட்டு போச்சு, நிறைய தப்பு நடந்துட்டு இருக்குது. ஹாஸ்பிட்டல் வட்டாரங்கள், நான் ஹாஸ்பிட்டல் கவுன்சிலிங் போற நேரம் ஹாஸ்பிட்டல் வட்டாரங்கள் சொல்லுது, யூனிவர்சிட்டி பிள்ளைகள், A level படிக்கிற பிள்ளைகள், ஒரு ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட், ஒரு மாசத்துக்கு குறையாம 15 பேர் கருக்கலைக்கிறாங்க. அதுல நம்மளோட முஸ்லீம்களும் இருக்கிறாங்க. ஹேண்ட் ஃப்ரீ ஒன்று இருக்கும், தயவு செஞ்சு செக் பண்ணுங்க. நாடு கெட்டு போச்சு, நிறைய தப்பு நடந்துட்டு இருக்குது. ஹாஸ்பிட்டல் வட்டாரங்கள், நான் ஹாஸ்பிட்டல் கவுன்சிலிங் போற நேரம் ஹாஸ்பிட்டல் வட்டாரங்கள் சொல்லுது, யூனிவர்சிட்டி பிள்ளைகள், A level படிக்கிற பிள்ளைகள், ஒரு ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட், ஒரு மாசத்துக்கு குறையாம 15 பேர் கருக்கலைக்கிறாங்க. அதுல நம்மளோட முஸ்லீம்களும் இருக்கிறாங்க. ஒரு ஃபார்மஸ் ஓனர் என்னட்ட சொல்றார்,
கருச்சிதைவு ஏற்படுத்துற ஒரு டேப்லெட் இருக்குது. அதை வச்சு கருவக்கலை அண்ணா குண்டு வைக்கிற மாதிரி அவர் சொல்றாரு, ஒரு மாசத்துக்கு உள் ரோட்ல, மெயின்ல இல்ல, ஒரு மாசத்துக்கு உள் ரோட்ல நாங்க குறைஞ்சது ஒரு 7 டேப்லெட் இதுல விக்கிறோம். அந்த டேப்லெட் உண்மையான விலை 15 ரூபாய் தான். ஆனா பார்மசில விக்கிறது 2000 ரூபாய்க்கு. ஏண்டா அது வேண்டதுக்கு ஆள் இருக்குது. இப்படி அநியாயம் நடந்துட்டு, கருக்கலைப்பு நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, யூனிவர்சிட்டி, குறிப்பா பேராதனை யூனிவர்சிட்டியும் இருக்கலாம், யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2 தடவை கருக்கலைக்கிற பொறுப்பு யூனிவர்சிட்டியில செலவுல நடக்கும். 3வது தடவை உங்களோட சொந்த செலவுல நடத்தணுங்கிறது இலங்கட சட்டம். என்றால் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு தேவை வந்திருக்கேன் யோசிங்க. ஒரு பிள்ளைக்கு 2 தடவை கருக்கலைக்கிறதுக்கு யூனிவர்சிட்டி ஃபண்ட் பண்ணும். 3வது தடவை உங்களோட சொந்த காசுல செய்யணும் என்றால் என்ன நடக்குது? பிள்ளை போன்ல பேசுது, போனை ஊட்ட கொண்டாந்தாச்சு. இந்த போன் வீடியோ போன், முகம் பார்த்து பேசியாச்சு. இந்த போன்ல அந்த பிள்ளைட முழு உடம்பையும் ஒன்றுமில்லாம காட்டிட்டான். அவன் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டான். கடைசியில இவங்களுக்கு இடையில ஒரு தகராறு வந்துட்டு, தகராறு வர்றதுக்கு காரணம் அவர் மானக்கேடான ஒரு செயல ஈடுபட்டு ஊரெல்லாம் தெரிஞ்சு மாட்டினத்துக்கு போறதுதான் இவருக்கு தெரியும். இவன் ஒரு கெட்டர், அயோக்கியன், ஒரு பொம்பளை பொறுக்கி மோச, இந்த வேலை தான் இவன் செய்யறான் என்று இப்ப இந்த பிள்ளைக்கு தெரியுது. கல்யாணம் பண்றதுதானே என்று முழுசா காட்டிட்டான். கடைசியா இவ தொடர்பு துண்டிச்சோன்னு அவன் பிளாக்மெயில் பண்ணான், நெட்டுக்கு போடுவேன். இந்த குடும்பத்துல கௌரவம் அந்த ஊர்லயே உச்சக்கட்ட கௌரவம். இத நெட்ல போட்டால் எல்லாரும் நஞ்சு குடிக்கிற நிலைமை வரும். இவன் இதை நெட்ல போட்டா போறதுக்கு முன்ன நான் உசுரோட இருக்க கூடாதுன்னு இந்த பிள்ளை முடிவெடுக்குது. அதற்காக இவன் ஆசைக்கு கட்டுப்பட்டு இவன் நாம கணவனா எடுக்கவும் முடியாது. அவனோட புருஷனை பொண்டாட்டியா இருக்கிறத விட சாவுறது மேல் என்ற முடிவுல இந்த பிள்ளை இருக்குது. சொல்லிட்டு சொல்றது அந்த பிள்ளை, இப்ப சொல்லுங்க சார், நான் சாவுறது சிறந்ததா இல்லையா? எனக்கிட்ட போய் சொல்றாள், என்ன இப்படி அடிச்சு அது பிறகு ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த பொடியன்கிட்ட கதைச்சி அவனை நைஸா எப்படி வளைக்கணும் அப்படி வளைச்சி அவன்கிட்ட எடுத்து அந்த போனை வேண்டி அந்த மெமோரி சிப்பை காசு கொடுத்து வேண்டி அதை உடைச்சி இதுக்கப்புறம் இதுக்கு பின்னால வராதண்டு அவனுக்கு சொல்லிட்டு அந்த பிள்ளை இப்ப நல்லா இருக்குது. அந்த பிள்ளைகிட்ட நான் சொன்னேன், இதை கட்டாயம் சொல்லுங்க. அந்த பிள்ளை என்ன மாதிரி நிறைய பெண்கள் எங்கடைய ஸ்கூல்லையே இருக்குது. ஒரு தகவல், வெக்கமான ஒரு தகவல், முஸ்லிம் பாடசாலைகள் தான் காதல் நிலைச்ச கலாச்சாரங்கள் கூட இருக்குது. ஒரு வெக்கமான ஒரு பிரின்சிபல் சொன்ன தகவல் முஸ்லிம் பாடசாலைகள்ல கூட இருக்கு. எனவே நம்ம தயவு செஞ்சு நம்ம பிள்ளைகளுக்கு இந்த போன் கொடுக்க கூடாது.